இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பேசுகிறீங்களே, விமர்சனம் பண்ணுறீங்களே டிஎம்கே, எங்கள் வாக்குகளை வாங்கிட்டு எங்களே விமர்சனம் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசுகிற விஷயம். இதை தொடர்ச்சியாக உடனே வந்து திமுக தலைமையும் சொல்லிடுச்சு, கூட்டணி சம்பந்தமாக யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வெளியே போனாங்க. நஷ்டம் அவங்களுக்கு தாங்கிறேன். அடுத்து காங்கிரஸோட எதிர்காலம் என்னங்கிறேன். எம்எல்ஏ போயிடும், 2029 எம்பிக்கள் போயிடும். நேற்று வந்து கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்குறாங்க. பாராளுமன்றத்துக்காக போகிறாங்க, அப்படியே பார்த்து பேசிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்டி வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே சிஎம் சில தகவல்களை கனிமொழி மூலியமாக ராகுல் காந்திக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. அதனால் அவங்க கனிமொழி முதல் பார்த்து பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. திமுக வந்து தெளிவாக சில தகவல்களை ராகுல் காந்திக்கு சொல்லுது. தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்காது. எலெக்ஷன் 1 மாதம் 1.5 மாதத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது காங்கிரஸில் உள்ள ஆட்கள். நீங்கள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு தகவலை காங்கிரஸ் தலைமைக்கு திமுக தலைமை சொல்லி அனுப்பிவிட்டது. எடப்பாடி இவங்க உள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்த கூட்டணிலேயும் ஒரு குழப்பம் அப்படின்னு அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கு காங்கிரஸ். தளபதி சொன்னது விஷயத்துக்கு உடனே இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. யாரும் பேசக்கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. பட் காங்கிரஸில் என்ன முற்றுப்புள்ளி வைக்கலையே. யார் அதை வந்து நிறுத்துறது, யார் கண்டிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். திமுக தலைமை சொல்லிடுச்சு, சீட்டு இவ்வளோதான். இவங்க நினைக்கிற மாதிரி 50-55 வாய்ப்பு இல்லை, 25 28 இருக்கலாம். அதற்கு மேலே வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணிக்கு போனாங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், மீண்டும் தமாக உருவாகும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே இப்பவும் நீடிச்சிட்டு இருக்கு சலசலப்பு. சோசியல் மீடியாஸ்லையும் பார்க்குறோம், காங்கிரஸ் தரப்புல இருந்து பார்க்குறோம். தளபதி அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு ரிப்ளைனால இப்போ தொடர்ந்து இந்த சலசலப்பு வந்து நீடிச்சு கொண்டே இருக்குது. அம்மையார் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து ஒரு சீக்ரெட் மீட்டிங்கே கிட்டத்தட்ட 1 மணி 1.5 மணி நேரம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? அப்படி தொடர்ந்தால் திமுக காங்கிரஸை எவ்வாறு அணுகும்? கேட்கிற சீட்டை கொடுப்பாங்களா? என்ன நிலைமையில இருக்கு? தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ்ல ஏதாவது ட்வீட் போடுறது, இதெல்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து இப்போ தளபதி எம்எல்ஏ அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் ஒரு யதார்த்தமாக சொன்னார். காரணம்னா அவர் தொகுதியெல்லாம் வர்ற இடங்கள் தான். நீங்கள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிகளோட உட்பட்டு அது வருது. அந்த அடிப்படையில் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பேசுகிறீங்களே, விமர்சனம் பண்ணுறீங்களே டிஎம்கே, எங்கள் வாக்குகளை வாங்கிட்டு எங்களே விமர்சனம் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசின விஷயம் வச்சுக்கோங்க. இப்படி இதை தொடர்ச்சியாக உடனே வந்து திமுக தலைமையும் சொல்லிடுச்சு, கூட்டணி சம்பந்தமாக யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலந்தூர் பாரதி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு விஷயம். நேற்று வந்து கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை அப்பாயின்மெண்ட்டை வாங்கி போய் பார்க்குறாங்க. பாராளுமன்றத்துக்காக போகிறாங்க, அப்படியே பார்த்து பேசிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ஒரு 2 நாளாகவே ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு நிலையில் நேற்று காலையில் ஜோடங்கர் அவர் தான் வந்து பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஏன் காலம் தாமத்துது திமுகன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, போய் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ அழைப்பாங்கன்னு தெரியலன்னு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதே நெருடல் நான் சொல்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தியை கனிமொழி அவர்கள் பார்க்க போகிறாங்க, 2 நாளில் பார்க்க போகிறாங்கன்னு இப்போ என்ன போன்ற ஆட்களுக்கு கூட தெரியுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த தகவல் சொல்கிறாங்க, கனிமொழி போய் பார்க்க போகிறாங்க. அந்த கமிட்டி வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே
சிஎம் சில தகவல்களை கனிமொழி மூலியமா ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு விருப்பப்படுறாரு. அதனால அவங்க கனிமொழி முதல் பார்த்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் கண்டிப்பா ஜோடங்கருக்கு தெரியாம இருக்காது. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்க போறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அதான் சொல்றேன். இந்த நிலையில நேற்று காலை வேண்டுனே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் காலம் தாமதம் பண்ணுது திமுகன்னு தெரியலன்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு. ஏங்கிறேன். என்ன நினைக்குது காங்கிரஸ்? அப்படிதானே? அதானே திமுகவுடைய நிலைமை. திமுக ஒரு தெளிவா இருக்கு. தொகுதி பங்கீடு விஷயத்தில் அவங்க வந்து எல்லாத்தையும் வச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? தொகுதி பங்கீடு வேற. தொகுதிகள் யார், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பரிசீலனை, அது சம்பந்தமான விஷயங்களுக்கு கமிட்டி தேவை. திமுக ஒரு கமிட்டி போடும், அவங்களும் வருவாங்க, பேசிக்கலாம் அப்படிங்கிறது. நேற்றைய விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தேங்க, திமுக வந்து தெளிவாக சில தகவல்களை ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்கு. தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்காது. எலெக்ஷன் 1 மாதம் 1.5 மாதத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது காங்கிரஸில் உள்ள ஆட்கள். ஆரம்பித்தது யார் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் ராகுல் காந்திக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 1. 2வது, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிற விஷயம் திமுக வந்து ஒரு காலத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீட்டு இவ்வளோதான் காங்கிரஸுக்கு. நெகோசியேஷனுக்கெல்லாம் வேலை கிடையாது. இவ்வளோதான் சீட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை காங்கிரஸ் தலைமைக்கு திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. இதுதான் கட் அண்ட் ரைட்டான விஷயம். இதுதான் நீங்கள் வந்து உட்காந்து பேசி இழுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் இல்லை. இதுதான் விஷயம். இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது தமிழ்நாடு. புரியுதுங்களா? பிஜேபி வந்திருக்கு, அது ஒரு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலையில் நீங்கள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு தகவலை காங்கிரஸ் தலைமைக்கு திமுக தலைமை சொல்லி அனுப்பிவிட்டது. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வர்றதுன்னா வாங்க பேசுங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மெசேஜாக இருக்கு ஐக்கியம். இதுதான் தகவல். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு போவார், ராஜா போவார், 2-3 பேர் சேர்ந்து போவாங்க, பார்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் இது 1 to 1 ஒரு சீக்கிரம் ஒரு வெரி சீக்கிரட்டான ஒரு விஷயத்துக்காக தான் தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்ந்தெடுத்து அதை அனுப்புறாரு. இந்த மெசேஜை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இப்போ போய் கனிமொழி அவர்கள் ஒரு தகவலை சொல்லத்தான் போனாங்களே ஒழிய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ, கூட்டணிக்கு எப்போ வரீங்க எப்போ இதெல்லாம் கிடையாது. இது திமுக தலைமை சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, இதுதாங்க மெசேஜ். சொல்ல சொன்னாரு, அதனால சொல்லிட்டு போகிறேன். இதில் 45 minutes 2 பேர் பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது கூட ராகுல் சொன்ன சில தகவல்களை அங்கேருந்தே இம்மிடியேட்டாக கனிமொழி பாஸ் பண்ணியிருக்காங்க இவருக்கு, சிஎம்க்கு. அவர் சொன்ன தகவலையும் பெற்று மீண்டும் ராகுல் காந்திட்டு சில பதில்களையும் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு விஷயம், காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே போகலை. ஏன்னா கனிமொழி அவர்கள் இது சம்மந்தமாக தான் பேச போகிறாருன்னு ராகுலுக்கு நல்லாவே தெரியும். விருப்பம் இல்லைன்னா அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கே இல்லை, வேலையே இல்லை, இப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு அவாய்ட் பண்ணியிருப்பார் ராகுல் காந்தி. வேணான்னு முடிவு பண்ணியிருந்தா திமுக போய் ஃபார்மலாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ திமுகவும் காங்கிரஸை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, காங்கிரஸும் திமுகவை விட்டு கொடுக்க தயாராக இல்லைங்கிறதா சூழ்நிலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சில பேர் செய்கிற குழப்பம் திமுகவுக்கு ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. புரியுதுங்களா? நீங்கள் எடப்பாடி இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்த கூட்டணியிலேயே ஒரு குழப்பம் அப்படின்னு அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கு காங்கிரஸ். தளபதி சொன்னது விஷயத்துக்கு உடனே இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க, யாரும் பேசக்கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. பட் காங்கிரஸில் என்ன முற்றுப்புள்ளி வைக்கலையே. யார் அதை நிறுத்துறது, யார் இது கண்டிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். திமுக தலைமை சொல்லிடுச்சு,
உடனே முடிஞ்சு போச்சு. அவங்க யாரும் பேச மாட்டாங்க இனிமே. வாய்ப்பே இல்ல. காங்கிரஸுக்கு யார் கடிவாளம் போடுறது? யார் அதில கண்டிக்கிறது? இதுதான் பிரச்சனை. இதுதான் கனிமொழி போய் சொல்லிட்டு வர்றாங்க. எங்க தரப்பு தப்புன்னா நாங்க உடனே இமிடியேட்டா கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டோம். பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. பட் உங்க இதில இந்த மாரி ஆளே இல்லையே. என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இதுதான் சொல்லியிருப்பாங்க. அதே மாரி சீட்டு இவ்வளோதான். இவங்க நினைக்கிற மாரி 50, 55க்குலாம் வாய்ப்பு இல்ல. நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அதிகம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 இருக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 25 28 இருக்குன்னா வாய்ப்பு. அதற்கு மேல வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு சூழ்நிலை. பட் இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் ராகுல் காந்தியோ, என்ன கேசி வேணுகோபாலோ யாராவது வேற மாரி ஒரு முயற்சி பண்ணி ம். வேண்டாம் திமுக அவங்களுக்கு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணிக்கு போனாங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம். மீண்டும் தமாக உருவாகும். ம். மீண்டும் தமாக தமிழகத்தில் உருவாகும். திமுகவுக்கு வேண்டிய காங்கிரஸ் ஒண்ணு உருவாகுறதுல தவிர்க்கவே முடியாது. யாராலையும். புரியுதுங்களா? அதுதான் இப்போதைய நிலைமை. சார் அப்போ அம்மையார் கனிமொழி ராகுல்ட்ட தெளிவா கடத்திட்டாங்க. இப்ப நாங்க எங்க சைட்ல இருந்து கட்டுப்படுத்திட்டோம். உங்க சைட்ல இருந்து நீங்க கட்டுப்படுத்தல. பேசி முடிச்ச மறுநாளே நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு காலையில வந்த செய்தி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. கை சின்னம் தான் நிக்க போகுது. மதுரை வடக்குலன்னுலாம் ம். போட்டிருந்தாங்க. ஸோ அத சுட்டி காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்ல. கனவுல கூட நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்பில்ல. தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்மதான். கரெக்ட். ம். அது ஒண்ணும் இல்ல. சாதாரண விஷயம். சிவகங்கைக்கு சிஎம் போறாரு. 30, 31 போறாருன்னு வச்சுங்களேன். போறாரு. சிவகங்கை நிகழ்ச்சிக்கு போறாரு. அதில வந்து காங்கிரஸ் வந்து வரவேற்கணும். கூட்டணி கட்சி இல்ல. ம். அங்க முக்கியமான தலைவர் இருக்காரு. சிதம்பரம் பிசி ஆ. இருக்காரு. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு ஒரு புடி குடுக்காம இருக்காங்க அவங்க. பட் சிதம்பரம் தரப்புல வந்து திமுகல நாங்களும் 2 கொடியெல்லாம் நட்டுக்கிறோம். அவர் வரவேற்புக்கு அவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். நாங்களும் வைக்கிறோம். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பாஸஸ் எல்லாம் கொஞ்சம் குடுங்கன்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் கேட்குது. ஸோ ஒரு தரப்பு வந்து திமுகவோட இணக்கமாக போகணும்னு ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா சிஎம்க்கு வராரு 2 நாள் இருக்காரு. அங்க கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு. அவங்க அப்பா இருக்காரு. பிசி இருக்காரு. அவரும் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஸோ அவங்கலாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸ்டேஜில உட்காந்தா தானே நல்லாயிருக்கும். ஒரு அரசு விழானா அங்க எம்பி அவர் உட்காந்துருப்பாரு. ம். அப்படி பார்க்குறப்ப இவரு சிதம்பரம் வந்து உட்காருவாரு. ஸோ இதெல்லாம் அவங்க சுமூகமா போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா அவாய்ட் பண்ணானா வேற மாரி ஆகும். பத்திரிகை வேற மாரி எழுதும்ல. ஸோ அதுதான் நான் சொல்றேன். இதே சூழ்நிலை போனால் காங்கிரஸ் வந்து 2ஆ பிரியறது மாற்றமே இல்ல. மீண்டும் ஒரு தமாக உருவாகுங்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழகத்தில் மட்டும் உள்ள ஒரு காங்கிரஸ் வரும். அதனால மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா? திமுக தெளிவா சொல்லிடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ சீட்டு. 28 சீட்டு. பாண்டிச்சேரி சிஎம். தேவைப்பட்டா இன்னொரு ராஜ்யசபா. அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய நிலைமை முடிஞ்சிருச்சு. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குக்கெல்லாம் வேலை இல்ல. பாண்டிச்சேரி ஒண்ணும் தெளிவா சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரி சிஎம் நீங்க தான். கூட்டணி அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. நாங்க அதில உங்க சிஎம் நீங்க யாருங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லியாச்சு. ம். சீட்டு இவ்வளோன்னு சொல்லியாச்சு. எம்பி ஒண்ணுன்னு சொல்லியாச்சு. ராஜ்யசபா ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அப்புறம் இல்லன்னா நீங்க தான் போய்க்கணும். அங்கேயும் ஒரே ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் வெளியே போய் தவாகால வந்து 75 சீட்டுன்னு ஏதோ வருது பத்திரிகைகள்லாம் வருது தகவல் ஆமா, வருது. ஆமா. 75ன்னா திமுகவுக்கு உச்சத்துல சந்தோஷமா இருக்கும்ல. அங்க ஒரு 75. என்ன நீங்க ஒரு 50 நிக்கும்போது பிஜேபி. இப்ப 75 பிளஸ் 50. இப்படி ஒரு தொகுதிய பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஃப்ரீ. அந்த தொகுதிகள் எல்லாத்துலயுமே திமுக நின்னு ஜெயிச்சுட்டா போதுமே. 125 அதிலேயே வந்துடுதே. ஏடிஎம்கேவோட போட்டி போடணும்னு அவசியமே இல்லையே. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 75 தவேகால இருக்கிற காங்கிரஸ் நிக்குது. அந்த 75 இடங்கள்லயும் திமுக போட்டி கேண்டிடேட் போடுதுன்னு வச்சுக்கங்க. அதே மாரி பிஜேபி ஒரு 50 சீட்டு கேட்குது. ஒரு 40 சீட்டு நிக்குது. அந்த 40 சீட்லயும் திமுக போடுதுன்னு வச்சுக்கங்க.
ஈஸி இல்ல அவங்களுக்கு. ம். அதாவது நீங்க கால்குலேஷனு, அரசியல் தெரிந்தவர்கள் இதெல்லாம் ஈஸியா யோசிப்பாங்க. அது இல்லாம இங்க 25 சீட்டு நம்மளுக்கு வேக்கன்ட்டா கிடைக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் 2, 2 தரலாம். திமுகவும் இன்னும் ஃப்ளெக்சிபிளா கண்டெக்ஸ்ட் பண்ண முடியும். இவ்வளோ டைட்டா பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு வச்சுக்கங்க. அதனால காங்கிரஸ் ஒண்ணு நினைச்சு பார்க்கணும். வெளியே போனா நம்மளுக்கு லாபமா, நஷ்டமா? அப்படிங்கிறத காங்கிரஸ் நினைச்சு பார்க்கணும். 75 சீட்டு வாங்குறீங்க ரைட்டு. இல்லைன்னு சொல்ல. ஜெயிக்க முடியுமா? இங்க 25 சீட்டு இல்ல 28 சீட்ல எத்தனை ஜெயிக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் நீங்க பயன்படுத்திக்க இழந்துச்சுன்னா கட்சியும் 2ஆ போக போகுது. என்ன 2வது தாவேக்கால நீங்க எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் அதை தோக்க போறீங்க. இது என்னை பொறுத்தவரை இதெல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு தெளிவா தெரியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ராகுல் காந்தி இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்காக தான் அவர் ஏற்கனவே கூப்பிட்டு தமிழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டாரு. முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுனது அதுதான். ரைட்டு, நீங்க ரைட்டு திமுக வேணான்னு சொல்றீங்க. ஆப்ஷன் என்ன? தாவேக்கானா இந்த டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அவரே தெளிவா சொல்லிட்டார். கட்சியை கலைச்சா இது நீங்க ஆ, என்ன யாரு வந்து உத்தரவாதம் தரீங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. ஓகே. அதனால திமுகவும் ஒன்றும் இதாகவும் போகலான்னு வச்சுங்களேன். ஒன்றும் மட்டமாகவும் திமுக காங்கிரஸை டீல் பண்ணல. ம். தெளிவாக தலைமைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டாங்க. ம். ம். பாண்டிச்சேரி உங்களுக்கு தாங்க 28 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா தரம் தெளிவாக இருக்கும். அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குங்கிற விஷயங்களுக்கு இடமே இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கு. ம். காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குன்னு பார்ப்போம். திமுகவுல அப்படி ஒரு பாண்டிச்சேரி நாங்க ஆஃபர் பண்றோம். சிஎம் ஆஃபர் உங்களுக்கு தான் அப்படின்னா, திமுகல ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவர் அங்க இல்லை சிஎம் அது கேண்டிடேட்டா கூட்டணி நிக்கணும். இல்லை, கூட்டணி தர்மம் கிடையாதுல்ல. சரி, நீங்க தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிறப்ப பாண்டிச்சேரியில் வேற கூட்டணி வைக்க முடியும். ம். ஆண்டாண்டு காலமாக அப்படி தானே தொடர்ந்து இருந்த விஷயம் அது. அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதில் இந்த திமுக வந்து அந்த மாதிரிலாம் நிலைப்பாடு எடுக்கிறது இரட்டை நிலைப்பாடு எடுக்கிற வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை ஸ்டாண்டு வேற, பாண்டிச்சேரி வேற ஸ்டாண்டெல்லாம் இல்லை. கனிமொழி அவர்களிடம் சொன்ன தகவல் இதுதான். தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க. நாங்கள் கூட்டணி தர்மத்தை நாங்கள் மதிக்கிறோம். ஓகே. உங்களுக்கு இவ்வளோ சீட்டு இந்த விஷயங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. இதுதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் இப்போ கொடுத்து, இப்போ காங்கிரஸ் தலைமை அதை ஏற்றுக்கொண்டு, இப்போ அத வந்து ஒத்துக்கொண்டு இப்போ களத்துக்கு போனாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட தலைவர்கள் நிச்சயமா அதிருப்தி ஆவாங்க இல்லையா? இப்போ மாணிக்கம் தாகூர், ஜோதிமணிலாம் இப்ப சும்மா இருந்துருவாரா? 25 சீட்ட மீண்டும் 25ஓ இல்ல 28ஓ 2, 3 கூட கூட குடுத்து உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா, ச்சே இவ்வளவு தூரம் நம்ம வந்து அரசியல் பண்ணது பலனே இல்லாம போச்சேன்னு சொல்லி, அப்போ கூட இன்னும் ட்ரபிள் பண்ற மாரி, இன்னும் அவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்கல்ல. டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா. அப்ப கட்சியே கிடையாது அது காங்கிரஸ். அப்ப தலைமைக்கு கட்டுப்படுறது தானே தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகள். ம். கட்சி நலன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஜோதிமணி நலன், மாணிக் தாக்கூர் நலன், செல்வ பிறந்தகள் நலன்னு பார்த்தாங்கன்னா கட்சி எப்படிங்க நடத்த முடியும்? திமுகவுக்கு சில நலன் இருக்கு. திமுகவுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் ஜெகத் ரட்சகனை ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணி பாண்டிச்சேரி சிஎம் ஆக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை தான் இருக்கு. உடனே பாண்டிச்சேரி இன்னைக்கு ஏங்க தரமாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு ஜெகத் ரட்சகன் வேற மாதிரி முடிவு எடுத்தா என்ன இருக்கும்? அப்ப நீங்க எதுவும் சொன்ன கட்சி நலன்கிறப்போ ராகுல் காந்தி எடுக்கிற முடிவோ, கார்கே எடுக்கிற முடிவோ, தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். இல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க தான் வெளியே போகணும். ஏன் நஷ்டம் அவங்களுக்கு தாங்கிறேன் நான். சரி, இந்த கூட்டணி பிரியறதுனால என்னை பொறுத்தவரை 1% கூட திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதில்லை. பட் காங்கிரஸோட எதிர்காலம் என்னங்கிறேன் நான். எம்எல்ஏ போயிடும். 2029ல் எம்பிக்கள் போயிடும். என்ன இந்த இது இந்தியா கூட்டணிங்கிற ஒரு சூழ்நிலையை வெளியே வர்ற மாதிரி ஆயிரும். திமுக போயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் போயிட்டாங்க அங்க. ம். ஸோ அதனால எவ்வளவு நஷ்டங்கிறது காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும். இங்க இருக்கிற இவங்க நான் 2, 3 பேர் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அதுல? அதனால என்னை பொறுத்தவரை இதெல்லாம் அனுசரிச்சு ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுப்பார் தான் நான் நினைக்கிறேன். சோ, அப்ப நிச்சயமா ராகுல் காந்தி அவர்கள் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ஒப்புக்கொள்வார். கண்டிப்பா சோ, கட்டாயம் சுமூகமா. வைக்கும். அது கட்டாயம். சுமூகங்கிறதோட கட்டாயம் அது.
ம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி இருக்குல்ல? ம். பிஜேபி இன்னைக்கு ஒரு ஆக்டோபஸாவும், ஒரு ஆக்ரோஷமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில, ம். உங்கள தாங்கி பிடிக்கிற திமுகவ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நஷ்டங்கிறேன் நானு. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு கண்டிப்பா தான் நஷ்டம். காங்கிரஸுக்கு தான். நஷ்டம். அதுதான் சொல்றேன் நானு. ம். திமுக விட்டு குடுக்கல. இப்பயும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் போன முறையோட 3 சீட்டு கூட தான் குடுக்க போறாங்க. பாண்டிச்சேரியும் உங்களோட ஸ்டாண்ட அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில இல்ல இல்லங்க எங்களுக்கு 50 குடுங்க, குடுத்தா குடுங்க போங்கன்னா, திமுகவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. திமுக அவ்வளதான். லூஸ் த ரோப்புங்கிற மாரி கிட்டத்தட்ட தமிழகத்தில் அரசியல்ங்கிறத அவங்க நிலைப்பாடு சுத்தமா போயிடும். அதனால மாற்றமே கிடையாதுங்க. இதுதான் இன்றைய நிலை. நிச்சயமா சார். அம்மையார் கனிமொழி டெல்லி சென்று ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் நடத்திய அந்த ஆலோசனைய பற்றி எக்ஸ்க்ளூசிவான தகவல சொல்லியிருக்கீங்க. ஸோ திமுக தெளிவாக இருக்கிறது. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான். 25லிருந்து இந்த 28 தொகுதிகள். அதுக்கு மேலலாம் கிடையாது. பாண்டிச்சேரி மற்றும் ராஜ்யசபா இவைகள் தான் வந்து திமுகவோட ஆஃபராக இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக டெல்லி தலைமை இசைவு கொடுக்கும் என்ற கருத்துப்பட நேயர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.